ஹாய், ரவை கிண்டுறது பார்த்துடலாமா? நீங்கள் கடையில் வறுத்த ரவைன்னு வாங்கினாலும் வீட்லேயும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆயில் ஊற்றணுமோ அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பொடி உள்ளி, 2 பொடி உள்ளியாவது கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய போட்டால் பாப்பா சாப்பிட மாட்டா, அதனால் கொஞ்சமாக பொடி உள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுருங்க, வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அது 1 கப்பு தண்ணி, இல்லைன்னா அந்த ரவைக்கு தகுந்தபடி நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ரவைக்கு தகுந்தபடி 1 கப்பு தண்ணி, இல்லைன்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அது கூடால தேங்காய், இந்த தேங்காய் தான் மெயினுங்க. தேங்காய் போட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அந்த பால் அவ்வளோ அந்த தண்ணியில் இறங்கிரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரவை கிண்டிட்டு மேலே தேங்காய் போடுவாங்க. இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்டா நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி எடுக்கும். அதில் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அந்த ரவை வேகணும்ல, நீங்கள் கூட கொஞ்சம் வேணுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். தீ சிம்மில் வச்சுக்கோங்க, கூட வச்சிடாதீங்க. அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. அது நல்லா ரவை வேகணும்ல, வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, அப்படி உருண்டு வந்துச்சா, இனி உதிரியாக வர்றது வரையும் கொஞ்சம் கிண்டுங்க. கிண்டிட்டு அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உதிரியாக வந்துட்டா அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம அதை மாற்றி வச்சுருவோம். மாற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம தேங்காய் போட போகிறோம். கொஞ்சமாக அப்படியே தேங்காவை எடுத்து அப்படி மேலே அப்படியே தூவி விட்டுட்டிங்கன்னா நமக்கு ரவை ரெடி ஆயிட்டு. இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீனி போட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. ஓகே, பாய், see you. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.